Hello friends, welcome to Nammo Tailor. இன்னைக்கு வீடியோல silk saree-க்கு நம்ம எப்படி ஓர அடிக்கிறது அப்படி தான் பார்க்க போறோம். இப்போ நார்மலா silk saree-ன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சைடு வந்து முந்தி போட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சைடு மட்டும் தான் நம்ம வந்து ஓர அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த போர்ஷன்ல எப்படி வந்து கரெக்ட்டா ஓர அடிக்கிறதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்ஈவனா இருக்கும், டாட்டா இருக்கும் cloth-ல. இந்த போர்ஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. கரெக்ட்டா வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணனும். நம்ம கரெக்ட்டா கட் பண்ணலனா நீங்க ஸ்டிட்ச் பண்ணிட்டு கடைசியா பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டா நீங்க cloth-ஐ வெச்சு பாக்கும்போது வளைஞ்சு இருக்கும், அன்ஈவனா இருக்கும். அதனால நம்ம கட் பண்ணும்போதே பார்த்து கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தக்க அப்புறமா மேல இருந்து ராங் சைடு போர்ஷன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க உள்பக்கமா. அப்படியே வந்து இன்னொரு ஃபோல்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு மேல இருந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டு வர போறோம். நம்ம எப்படி வந்து எந்த அளவுக்கு cloth-ஐ மடிச்சோமோ அதே அளவுக்கு நம்ம எண்டிங் வரைக்கும் அந்த cloth-ஓட மடிப்பு வந்து ஈவனா இருக்கணும். அன்ஈவனா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சரியா இருக்காது. அதனால நம்ம ஸ்டார்டிங் என்ன மெயின்டைன் பண்றோமோ cloth-ஓட டிஸ்டன்ஸ் ஃபோல்டிங்க்கு அதே மாதிரியே நான் வந்து ஃபோல்டிங் வச்சு நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி கரெக்ட்டா வச்சு தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சில்க் சாரியா இருந்தாலும் சாஃப்ட் சில்கா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது சின்ன நூலா சாரில இருந்து வந்துட்டே இருக்கும். அதனால கரெக்ட்டா வச்சு நீங்க ஈவனா அந்த cloth எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா தைச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ பாத்தீங்கன்னா பார்டர் போர்ஷன்ல வரும்போது உங்களுக்கு cloth-ஓட ஸ்டிஃப்னஸ் தெரியும். அந்த போர்ஷன்ல லைட்டா நீவி விட்டுட்டு தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும். பாத்தீங்கன்னா நம்ம தைச்சு முடிச்சாச்சு. தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதோட ஃபினிஷிங் பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து உள்பக்கம், நான் வெளிப்பக்கமும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஃபினிஷிங். கீழ் போர்ஷன்ல காமிக்கிறேன் பாருங்க. நம்ம மேலே எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி தான் கீழே வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோல ஓரம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.